ஒரு பாடகி சிச்சுவேஷன் கேட்பாங்க, இந்த சிச்சுவேஷன் பாட மாட்டேன்னா வரிகள் நல்லா இல்ல, வார்த்தை நல்லா இல்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல தெரியாம பாடிட்டேன், பொருள் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், படத்தை உருவாக்குறது இயக்குனர் தான். இந்த இயக்குனருக்கும் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு அவமானப்படுத்துற மாதிரி, எவ்வளவு மன உளைச்சல் உண்டாயிரும். இந்த இயக்குனர் தெரிஞ்சா பாடி இருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு? இது மோகன்ஜிக்கு மட்டும் இல்ல, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்க எல்லாருக்குமே நீங்க அவமானப்படுத்த மாதிரி. நீங்க அந்த படத்துல பாடினதுக்கா மன்னிப்பு கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லி குடிசை பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க. இங்க ஒரு இயக்குனருக்கும் ஈஸியா எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்க யாரும் ஒரு பெரிய பாடகை உருவாக்க முடியாதுங்க. ஜானகி எவ்வளவு ஒரு பாடகை அவங்க. நேத்து ராத்திரி அம்மா பாடினாங்க, அதுக்கு எத்தனை நாள் அற்புதம் படம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்க சீப்பாகி விட்டாலும் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்ல.